சினிமாவுல 80கள்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நெறைய நடிகர்கள், இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற படங்கள் எதுலயுமே நடிக்கிறதில்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சு, அவங்கவங்க சொந்த ஊருக்கே அவங்கலாம் போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் 80கள்ல வெள்ளை சுப்பையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. வைதேகி காத்திருந்தால் படத்துல நம்ம எல்லாருமே, "மேகம் கருக்கையில புள்ள தேகம் குளிருதடி" அப்படிங்கிற பாடல் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பாடல்ல நடிச்சவரு. அது மட்டும் இல்லாம நூத்துக்கணக்கான படங்கள்ல காமெடி ரோல்லயும், குணச்சித்திர ரோல்லயும் நடிச்சிருக்கிறாரு. பட வாய்ப்புகள் இல்லாததுனால அவருடைய சொந்த ஊருக்கே போயிட்டாரு. சொந்த ஊருக்கு போன அவருக்கு கழுத்துல ஏதோ கட்டி மாதிரி வந்ததுனால, அது என்னன்னு சொல்லி செக் பண்ண போயிருக்காரு. அது புற்றுநோய் அப்படின்னு தெரிய வந்த உடனே ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கிட்டாராம். அந்த அறுவை சிகிச்சைக்காக தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டாராம். மேற்கொண்டு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததுனால, அந்த ஊரு ஆட்சி அலுவலர்கிட்ட வந்து மனு ஒண்ணு குடுத்திருக்காரு. அதுல தன்னோட நிலைமைய பத்தி விரிவா எழுதியிருக்காரு. இப்போ மருத்துவ செலவுக்கு பணம் இல்ல அப்படிங்கிறதுக்காக அரசு கிட்ட வந்து அவர் வந்து உதவி நாடி இருக்காரு. அவர் ஏன் நடிகர் சங்கத்துக்கிட்ட உதவி கேட்கல அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இவர் மருத்துவ செலவுக்கு அரசு கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வெள்ளை சுப்புராஜா இருக்காரு.